ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது. நம்ம இன்னைக்கு இட்லி பானையில் வேக வச்சு தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். அதனால இது நல்லா தயிர் சாதம் இல்லைனாக்கா குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட காம்பினேஷன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான எல்லா மசாலாவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், மல்லி விதைகள். இதில் ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன், ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவுமே நல்லா வறுபட்டால் தான் நல்லா அதோட ஸ்மெல் வந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அதனால நல்லாவே வறுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் இப்போ எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சேர்த்து அரைங்க. அப்போ தான் நல்லாவே உங்களுக்கு ஃபைன் பவுடராக வரும். இப்போது நான் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்துருச்சு. இதை இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே பவுலில் நான் ஒரு 1 கப் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போது நல்லா நான் தட்டின பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்தது ஒரு வாசத்துக்காக தான். நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அதில் காரம் இருக்கும். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்திங்கனாக்கா நம்ம வாசம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பொட்டேட்டோவை உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி வாழை இலையில் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே நான் கட் பண்ண ஒரு பொட்டேட்டோவை வச்சுக்கிறேன், ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு. இப்போ அது மேலே கொஞ்சம் மசாலா வச்சுருக்கேன். திரும்பவும் இப்போது ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது வச்சுக்கிறேன். இப்போ அது மேலே கொஞ்சமாக நான் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வாழை இலையில வச்சு நல்ல ஒரு இட்லி பானையில் வேக வச்சு சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட அரோமா, இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட அரோமாவோட சேர்ந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இது நீங்கள் ஒரு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு த்ரெட்டோ இல்லைனாக்கா ஏதாவது வச்சு நார் வச்சோ கட்டிக்கோங்க. இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இட்லி பானையிலையோ இல்லைனா ஏதாவது ஒரு பேனில் தண்ணி ஊற்றியோ நல்லா வேக வைங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேனில் வேக வைக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைங்க போதும். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட ஒரு சூப்பரான வாழை இலையில் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு தயிர் சாதத்தோடு நான் வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.